சூப்பரா வரைய போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி போர்டு அங்க இருக்கு, போங்க போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரைகிறது, கோழிக்கு கொண்டை வைக்கிறதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் தோறுதான் பாரு, இந்த நல்லி எலும்பு தான். இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாயிடும். எங்க கூட விளையாட வரேன்னு சொன்னீங்கல்ல, உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன். இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டினு போ, உங்க கூட விளையாடுவாரு. இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னையா கூப்பிடுற? வாலு வரையிறது யாரு? நிறுத்துங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்பசாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாயினும் வரல. இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலாம் மாமி பாருங்க. மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைகிற லட்சணத்தை பாரு, வாழை வயிற்றுல வரைகிறாங்க. அது பார்க்க வாழை மாதிரி இல்ல, சரியான. அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்கதான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த மாதிரி எங்கயோ ட்ரெயின் பாத்ரூம் வந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா. யோ மாமி வால் வரைஞ்சி இதை ஜெயிச்சா இதை எடுத்துன்னு மாமி எங்கேயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. கொஞ்சம் லூசா கட்டுடா. லூசா கட்டினா கண்ணு தெரியுமே. ரூல் இஸ் ரூல். வடி வடி. ரெடி அங்கிள். மாமி காய போட்ட எல்லா பாவனையும் எவனா சுட்டுன்னு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டுன்னு வராங்க. டேய் அனுஷ்டு, இது சாக்கரேஸ்டா. டேய் கிழிஞ்சு போன அழுக்கோனி, நீ இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டியா? கேமுக்கு நான் தான்ப்பா கோணி ஸ்பான்சர் பண்ணிட்டேன். இது ஐபிஎல் மேட்ச். இவர் பீர் கம்பெனி ஓனர் ஸ்பான்சர் பண்ணிட்டு பெவிலியன்ல உட்கார்ந்து பாக்குறாரு. எட்டு விட்ட சைக்கிள் ஓடுது. எதுக்குடா இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணிருக்கற? ரெடியா? கோணி திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். ஓ ரெடி ரெடி. கண்டுபிடிப்பா? டேய் ஈத்திர எச்சகலைங்களா, நைட்ல உட்கார்ந்து சார்ட்ல தான் வரைஞ்சிருந்தீங்களா? ஜம்ப் பண்ணி வாங்க. இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, குனிஞ்சு பாரு அப்பதான் தெரியும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்த கூடாதா? கோணி நீ ஸ்பான்சர் பண்றியா? ஹாய், என்ன லோன் கேட்டு அபார்ட்மெண்ட்டே வந்துட்டியா? மாமி எங்க? பைக்க நிறுத்திட்டு வரேனா? வசந்த் எங்க? அவனா நேரு மாமா மாதிரி பின்னாடி குழந்தைங்களா சேர்த்து வச்சு கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். நீ செக்ரட்டரி தானையா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரியான்னு கத்திட்டு இருக்கிற. டேய் இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா அவன் வந்து சேர்றானோ அவனுக்கு இந்த மாதிரி 2 தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒன்னு கழுவத்துக்கு ஜெக்கு தர, இல்லனா திங்கிறதுக்கு தட்டு தர. இத தவிர வேற பரிசு ஒன்று வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழியே பேசுறல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்பு குச்சி, நாங்கெல்லாம் பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம அரை மணி நேரம் நிற்போம். அந்த 2 தட்டி என் பேர்ல எடுத்து வை. இப்போ என் ஸ்லோவை நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டு போயிருமோ? டேய் போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சி உட்காந்துங்க போங்க. தம்பி ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? 2 தட்டுல ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்ப அந்த பைக் எடுத்து பின்னாடி வா. அதெல்லாம் என்னால முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போற? என் பொண்ணை பின்னாடி உட்கார ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடணும். ஏத்து. வாமா வாமா வாமா. ஏறி போட்டோ ஒன்று கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா? ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உள்குத்து இருக்குமோ? எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பிரேக் அடிச்சு அசராம நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. போயிட்டு வாங்க. இது ஸ்லோ ரேஸ் தானே, அவன் என்ன விருட்டுட்டு போயிட்டான்? யோ அந்த கோட்டாண்ட போய் அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தினான்னு வை, அப்படியே ஸ்டெடியா நிப்பான். கிழிச்சான். இன்னும் அரை மணி நேரத்துல அவன் ஆந்திரா பாரியே தாண்டிடுவான். நாளைக்கு வரானோ நாளைக்கு வரானோ. அப்ப என் பொண்ணு கதி. இவன் தானடா அது? வாங்கடா. பார்த்தா தெரியல, ரிச்சா இருக்கான். வேமா போய் காசை வசூல் பண்ணுவோம். கனியாவத்தானே தேடி வந்திருக்கியே. ஆமா. பணம் 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 போறோம். கனியாவை காட்டு. அந்த இங்க பாரு. ஏண்டா என்கிட்டயே பணம் கேக்குறீங்களா? அடிக்கடி வருவேன், அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வை. என்ன நக்கலா? நாங்கன்னா யாரு தெரியுமா? என்ன அடி விழுவுது? ஐயோ அடி பழமா விழுவுது. 3 வருஷம் ஜெயில இருந்து காஞ்சு போய் வரேன். அடி செல்ல குட்டி. ஐயோ செல்ல குட்டியா? நான் ஆம்பளை. பரவாயில்ல. ஐயோ பரவாயில்லையா? அண்ணே நான் உன் தம்பி மாதிரி கடலுக்குள்ள ஆழம்னே வேணாம். பாஸ் அடி பழமா விழுந்துருச்சோ? இந்த அடியே விடுறா. ஆனா அந்த அடிய நினைச்சாத்தே
கடலுக்குள்ள எதுக்குடா கடலுக்குள்ள எடுத்துட்டு போறா? உன்னை கடலுக்குள்ள கொண்டு போய் கண்ணி கழிக்கதா. என்னது கடலுக்குள்ள கொண்ட கண்ணி அடிக்கிறியா? அட கொய்யா விடுடா டேய். ஐயோ விடுடா. ஐயோ அப்பா. பாஸ் பலத்த சேதற மாதிரி போற. ஐயோ அப்பா. ஐயோ ஐயோ. டேய் என்னடா பண்ண? உப்பு தண்ணிக்குள்ள வச்சு காட்டுன்னு காட்டி விட்டான்டா. பலத்த அடி. பிசினஸ்னு சொல்லி என் பேக்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டீங்களடா. உங்களை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அப்பாராவ் சொல்லு சுபாராவ். சமரசிம்ம ரெண்டு பொண்ணு குளத்துக்குள்ள குளிக்க போறான். நாம 2 பேரும் தண்ணிக்குள்ள போய் அவளை அங்கேயே மூடு பண்ணி. ஓகே சுபாராவ். come on 1 2 என்ன நம்ம லவ் மேட்டர் வீட்ல ஓபன் பண்ணிட்டியா? ஏய் நம்ம லவ் பண்ற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை உயிரோட கொண்டு போட்டுருவாரு. பொண்ணாலும் பரவாயில்ல, உன் கழுத்துல தாலி கட்டாம போக மாட்டேன். தாலி கட்டு வர முதல்ல விடு. எல்லாரும் என்ன தேடுவாங்க, நான் போகணும். தேட மாட்டான். எப்படி? என் பாஸ் இப்போ உன் கெட்டப்ல அங்க இருப்பாரு. செய் ஏதாவது செய் ஏடாகூடம் செய். ரெட்டு பாவாடா இவதான் உடாதா சுப்பாராவ். புடி புடி. அப்பாராவ் சொல்லு சுப்பாராவ். செம சூப்பரா இருக்கடா. இவ்வளவு மோட்டர் பண்றதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே வச்சு ரேப் பண்ணிடலாமா? சூப்பர் ஐடியா சூப்பர். என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே. எங்க பாப்போம். யார் இவனுங்க? ஐயோ, என்ன ஒரிஜினல் லேடின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தடவு தடவுறாங்களே. என்னடா இது புது பிரச்சனையா இருக்குது? என்ன ஓவரா குளிருது? உருவிட்டாங்களா? என்னடா பாவடைய உருனா உள்ள பட்டாபட்ட வசு போட்டுட்டு இருக்கா? மாடல் போடுங்களே இப்படிதான் பேச இருப்பாங்க. காலு சும்மா வாழ வாழைத்தண்டு மாதிரி இருக்கு புச்சா ரொம்ப குறா. என்னடா இது? தண்ணிக்குள்ள குடுக்கற முத்தமே இவ்வளவு சூடா இருக்குதே. ரொம்ப காஞ்சு போய் கிடப்பானுங்க போல இருக்கே. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. ட்ரவுசரை ஊத்திட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவாருங்க போல தெரியுதே. உள்ள இருந்தா மானம் போயிடும், வெளியே போனா உயிர் போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? ஆஹா, சம்பவ இடத்தை நெருங்கிட்டானுங்களே. இனிமே மானம் தாண்டா முக்கியம். தமிழ்நாட்டுல டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல வந்தவன்டா நானு. இங்க ஆந்திராவில இப்படி அறகுறையா விட்டுட்டீங்களடா. ஐயோ, எல்லா சைடையும் அடைச்சிட்டானுங்களா? இப்ப நான் எப்படி சூப்பர் ஃபினிஷ் சூப்பரா. இல்லங்கடா, என்ன விட்டுருங்கடா. சூப்பராவ் சொல்லு அப்பாராவ். இது அந்த பொண்ணு இல்ல சூப்பராவ். டேய், நான் பொண்ணே இல்லடா, ஆம்பளடா. ஆம்பளன்னு பொய்யா சொல்றேன். முதல்ல நான் ஒரு பொண்ணா இருக்கணும்டா. அப்பதானடா உங்க எண்ணம் ஈடேறும். ஆம்பளை குரல் பேசுனா நாங்க விட்டுருவோமா? டேய் வேணாம்டா, ஆம்பளை பாவம் பொல்லாதடா. என்ன ஒண்ணு செய்யாதீங்கடா, என்ன தொடாதீங்கடா. ஒரு பக்கம் ஒருத்தப்பட்டி, ஒரு பக்கம் சிகரெட். ஆமாடா. டேய், இவன் ஆம்பளை தான்டா. டேய், கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தேன், காட்டி கொடுத்துட்டீங்களா? பொது இடத்துல சிகரெட் பிடிக்கலன்னு உனக்கு தெரியாது? எதுடா பொது இடம்? இது என் சொந்த இடம்டா, என் சொந்த இடம். பாத்துக்கங்க. உங்க கூட ஜாகிங் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு சங்குதான். ஐயோ சார் வணக்கம் சார். யாரா நீ? சார் நான் தான் சார் பிச்சைமுத்து. ஓ பிச்சைமுத்து நீயா? எதுக்கு எங்க வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, கடலோரத்துல காத்து வாங்கலாம், கால் மேல கால் போட்டு தூங்கலாம்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து காசை கொடுத்தேன். கடைசியில எனக்கு காத்தும் கிடைக்கல, கால் மேல கால் போட முடியல. சரி திரும்பி ஊருக்காவது போயிடலாம்னா பஸ்ஸு கூட காசு இல்ல சார். டேய் என்னடா ஆச்சு இப்போ? 50,000 ரூபாய் நான் கொடுத்தேன், கொடுக்குறீங்களா? பஸ்ஸுக்காவது காசை கொடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன், கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எந்த ஊர்? கோயில், அதான் நாகர்கோயில். நாகர்கோவில் போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தட்டுறியா? எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? இங்க வா.
ஏன் சார் திடீர்னு சொல்லாம அடிக்கிறீங்க? என்கிட்டயே போய் சொல்றியா? ஒவ்வொரு கோயில் பெட்டி தானே என்கிட்ட சொன்ன. அது கோயில் பட்டியா நாகர்கோயில? உங்களுக்கு என்ன சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்வ நீ? எந்த ஊர்னு கேட்டா கோவில் பட்டிங்கிற, அப்புறம் நாகர்கோவிலுங்கிற. தமிழ்நாட்டுல கோவில் இல்லாத ஊர் இல்ல தெரியுமா உனக்கு? இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து கோயில் இருக்கு. இதுல நீ எந்த ஊருக்கு போற, எந்த கோவிலுக்கு போறன்னு யாருக்கு தெரியும்? தெளிவா சொல்றா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பஞ்சு டெலக்லாம் ஒரு தடவை சொல்லுவேன், திரும்ப கேட்டா எனக்கே தெரியாது. என்ன பண்ணலாம் சார்? எங்கேயாவது போய் பிச்சை எடு. பேரு மட்டும் பிச்சை முத்து வச்சிருக்கல, கொஞ்சம் பிச்சையும் எடு. போ போ. பிச்சை எடுக்கணுமா? எதுக்கடா வாய பழக்கிற? வாய மூடுறா. ஒண்ணு பண்ண, முதல்ல உங்க ஊர் தாசில்தார் கிட்ட போய் இவன் இந்த ஊரு, இந்த தெரு, இந்த ஏரியான்னு எல்லாம் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் பணத்தை உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். போடா. என் சொந்த ஊர் கோயில் பட்டியா நாகர்கோயிலா? எனக்கே குழப்பமா இருக்கு. என் காசை வாங்குறதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேக்குறேன், தாசில்தாருங்கிறேன், எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஒரே கன்ஃபியூஸ். தூங்கும் போது சூடு வைக்கிறது, நாக்க இருக்கிறது, கழுத்த இருக்கிறது, இப்படி கண்டதெல்லாம் இருக்கிற மாதிரி கனவுடா எப்படா தூங்குறது? கருமம் கருமம். முதல்ல இந்த நரக லோகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரும்டா. இதுதான் சரியான நேரம். இப்ப கிளம்பணும்னா பல 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 பொழுது விடியறதுக்குள்ள திருப்பதியை தாண்டிடலாம். அதர் செட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஊமையா வாழ்ந்துட்டு போயிடலாம்டா. ஊமையா படுத்துக்கடி. எருமை எருமை எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு இரும்பு கூடையெல்லாம் குடும்பம் நடத்துறாங்க. இவன் நெஞ்சில செல்போனு, ஏன் இதை விடுவான? ஓகே, அடுத்து வாட்சி. இத போற வழியில அரை விலைக்கு விட்டோம்னா வழிச்செலவுக்காக. பையி, மணிப்பரசு, கத்தி இருக்கட்டும், தற்காப்புகளுக்கு யூஸ் ஆகும். என்ன பாடி அசையாம இருக்கு? தூங்குறானா முழிச்சிருக்கானா? ஐயோ, இத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? மூமெண்ட் இல்ல, ரைட்டு. அப்பாடா, நல்ல செக்கிங். முதவி என்ன சின்சியாரிட்டியா ஒர்க் பண்றாங்க. நின்ன மணியே தூங்குறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கானுயா. இங்க ஒரு செல்போனு, ரிங்கு. என்ன ஒரே லோவுல கீழே போட்டா? பானை பூனை. ஐயோ, பயத்துல நாக்கு என்னென்னமோ சொல்லுது. என்னடா பொழப்புது? என்னது பெல்லா? அத்தி, நானே அமுக்கி தொலைஞ்சிட்டனே. வரப்போறாங்கடா. ஐயோ, எப்படி இறங்குற கூட தெரியல எனக்கு. அம்மா அம்மம்மா, தப்பிச்சண்டா சாமி. 2 மோட்டர் பைக்கு வருது, 2ஐயும் நிறுத்திட வேண்டியதான். எவன் ஏத்துறானோ அவனை பிக்கப் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டாம். என்ன 2 பைக்கும் ஈக்குவலாவே வந்து காரு. யாரு? போலீஸ்காரு. போலீஸ்காரா? வராங்க. வர்றங்கய்யா. அன்னைக்கு அடிச்சு அதே பேசி வந்திருக்கே, கும்பிடுறேங்கய்யா. அத்த ராத்திரில என்னடா சிவரி ஏரியா? இல்ல, அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி பார்த்தேன். ஏறி இறங்கி பாக்கிறதுக்கு அது என்ன எவரெஸ்டா? இல்ல. ஏட்டே, அவன் பைய செக் பண்ணு. கத்தியா இருக்கியா? கத்தியா? கத்தாத. எனக்கு அப்பவே தெரியும்டா. ஸ்டேஷன்ல நீ அந்த களவாணி பையனை ஓட விடும்போது நீயும் ஒரு களவாணி பையன். களவாணி பையனா? அன்னைக்கு உன்னை ஸ்டேஷன்ல இருந்து விட்டுட்டேன்டா. இன்னைக்கு உன்னை நுங்க எடுக்காம விட மாட்டேன். என்னக்கா? இந்த பூவை போய் சிவா கையில் கொடுத்து என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லு. பிரியா டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போச்சு. சிவா கிடைக்கலன்றதுக்காக இந்த சின்ன சைஸ் சத்யராஜை கரெக்ட் பண்றாளே. இவனுக்கெல்லாம் எதுக்கு ரோஸ்? பினாயில் கொடுத்தாலே இவன் பிக்கப் ஆவானே. இந்த பூவை நான் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அதே பூவை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நானே டைரக்டா உங்ககிட்ட கொடுத்துட்டா இது எப்படி இருக்கு? அம்மாடி, இது எப்படி இருக்கு? இவன் தான் அவளை கரெக்ட் பண்றானா? ஒர்க் அவுட் ஆகல. கவுண்டர் ஓபனா தான் இருக்கு. எதுக்கும் நாமளும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். சார்,
ஐயோ நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. போற வழியில இந்த பூவை பிரியாட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அத நீயே கொடுத்துற வேண்டியதானே. இதத்தாங்க நானும் சொன்னேன். பலாருன்னு விட்டாங்க. பாரு சிவா கையில பூவோட வருவான். இந்தாங்க சார், புடிச்சுக்குங்க சார். ஏய் பான்ஸ், என்ன படையம்மா? என்ன ரோபோ கையில பூவோட வருது? கவுத்தி புட்டியே. இப்ப பாரு, என் கையில பூ கொடுத்து உன் காதுல வச்சு விட சொல்லுவியா? சாரிங்க, நேத்து ரொம்ப கூச்சமா இருந்தது, அதான் திரும்பி பார்க்க முடியல, ஹாய் சொல்ல முடியலன்னு சொல்வான் பாரு. பூவா தலையான்னு டென்ஷனா இருந்தேன். பூவை கீழே போட்டுட்டு தலை கிளம்பிடுச்சு. தலைதான். இந்த காலத்து பசங்கள்லாம் வெறும் பூவை கொடுத்தா மயங்குவாங்களா? அப்ப என்ன கொடுக்கணும்? ஆஃபும் அவிச்ச முட்டையும் கொடுத்து பார், எப்பேற்பட்ட மன்மதனும் மயங்கிடுவான். இந்தா, ஓகேவா? அடி பாவி, ரெடியாவே வச்சிருக்கியாடி. இருந்தாலும் இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு மூணார் கூட்டு போவே, அங்க உன்னுடைய பழைய காதலன் வர சொல்லி என்ன போட்டு தள்ளிடுவே. வேண்டாப்பா, எஸ்கேப். என்ன பான்ஸ், அம்சமான ஃபிகர் ஆஃபோட வருது, அவாய்ட் பண்றியே. இப்ப அம்சமா தாண்டா இருப்பாளுங்க, மாட்டின துவம்சம் பண்ணிடுவாளுங்க. புதருக்குள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது அடியாட்களை விட்டு பின்மண்டையிலேயே நச்சுன்னு அடிச்சிருவாளுங்கடா. சிப்பு போடாமலே நீ செத்து போயிடுவடா. நான் வரேன்டா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. ஓ ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுங்க அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க. அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சாடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாட் பண்ணுங்க. இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டாது. இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிற்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாடக சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவாங்க. வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. நீங்க ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும். நீங்க பயப்படாம தானே எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்க மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? வெள்ளச்சாமி என்ன தெரியுமா? எப்படி தெரியும்?
ஒரு விஷயம் வந்தா அடிக்கிறேன். தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்கண்ணே. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் செல்லத்தாயி. இதான கரெக்ட். இப்ப வாங்கண்ணே. இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம். அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா? மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும். அதுக்குள்ள அப்பா பிள்ளை பத்திரக்கலாம். பிள்ளை உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. பசங்க 2 பேருக்கு ஐஸ் கொடு. என்னடா சட்டையை மாத்தி போட்டுருக்க? கடற்கரை காத்துல கட்டின வேட்டியெல்லாம் பறக்குது. 10 மைல் சைக்கிள் மிக்கினா சும்மாவா? அதுக்காக கணப்பையில சட்டையை மாத்தி போட்டுருக்க? அட விவரம் கட்டப்பு. ஒன்னே மாதிரி சட்டை போட்டா பட்டன் ஓட்ட வழியா காத்து உள்ள போய் முதுகு பின்னாடி டொம்முன்னு புடைச்சுக்கிறோம். சைக்கிள் எழுத்த முடியாது. இப்ப எப்படி உள்ள போகும்? அதுக்கு தான் மாத்தி போட்டிருக்கேன். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாரு. நாங்கெல்லாம் விவரமானவங்க. ஆமா ஆமா. தெரியாது. காசு எவன் தர்றது? எவ்வளவு? 8 ரூபா. அடுத்தவங்க கிட்ட ஆட்டைய போடுறதுக்காகவே பிறந்தவன் நானு. என்கிட்டே ஆட்டையா நடக்குமா? ஐயா கீழே நடந்து கிடக்கா. மட்டமல்லாக சாச்சி விட்டு எனக்குன்னு ஒரு குடியார பேல ஓடியாங்கடா. தூக்குங்கடா டேய். கைய புடிச்சு தூக்குங்கடா. கால் கால்றா. ஏய் சட்ட பித்தா பின்னாடி இருக்கு, மண்டை முன்னாடி இருக்குடா. கீழே விழுந்ததுல ஐயாவை மண்டை திரும்பி கிச்சறா. புடி. அடே ஏன் கழுத்துல எல்லாம் தண்டா இருக்குடே. கீழே விழுந்ததுல மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. அத நீ சொல்ல கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் திருப்பிற. நிக்குதே என் கண்ணு அவுச்சு போச்சே. நின்றா தலைய திருப்பி விட்டுற. நின்றா அந்த மொட்டையா போற கழுத்து பேய்க்கு ஒரு முளை கோமணம் கூட வா கிடைக்கல. நின்றா நீ சொல்றத கேளுடா. நின்றா போய் உருண்டீடா. ஓடியா பாதிகளா ஓடியா 4 வயசுல 2 ரூபா 4 வயசுல 2 ரூபா ஓடியா இப்படி இந்த புடி ஓடியா பாதிகளா 4 வயசுல 2 ரூபா 4 வயசுல 2 ரூபா சலிக்காம வெட்டி வராங்களே. நமக்கு சங்குதா விட மாட்டாங்க. நீ தான் ஆதி எப்ப பார்த்தாலும் ஏன் மேல அடிக்கிற? கொஞ்சம் தலை திருப்பி விடுடா. நீ தலை திரும்படா. நான் தட சட்டையை மாத்தி போட்டுருக்கேன். திருப்பி விடுறேன். சொன்னா கேளுங்கடா. டேய் என் தலை நல்லா இருக்கு.
என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி. டேய் மச்சான், ரேகாவை ஏமாத்தி ஆபீஸ் போட்டாச்சு. ஆமா ஆபீஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு சீன் கூட கிடைக்கலையேடா. ஒருத்தன் கூட கதை சொல்ல வரலையேடா. ஏன்? ஆமாடா ஏன்? நாம படம் பண்ண போறோம்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் ஒரு டைரக்டர் கூட வரல. மச்சான் இனிமே நம்ம எவனையும் நம்ப தேவைடா. சரி நாமளே சுயமா யோசிப்போம்டா. ஓகேடா. ஓகேடா மச்சான். இளையவன் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு, அனுப்பலாமா? நல்ல லவ் கதையா கேட்கணும். ஆமாண்டா மச்சான். வணக்கங்க. ஐயா எல்ஐசி ஏஜென்ட்ங்களா ஐயா? நீங்க கதாசிரியர் இளையவன். நீ இளையவனா? பார்த்தா முதியவமா இருக்க, முட்டி தேஞ்சு போச்சு, இங்கெல்லாம் எலும்பு தெரிஞ்சு போச்சு, மூணு விழுந்து போச்சு, கண்ணு வேற உள்ள போச்சு. இது பணிவு தம்பி. பணிவா? சரி உனக்கு என்ன வயசாகுது? கலைஞனுக்கு ஏது சார் வயசு? எனக்கு வயசு அவ்வளவு ஒண்ணு ஜாஸ்தி ஆகல. 45 வயசு முடிஞ்சு இப்பதான் 30 வருஷம் ஆகுது. 75 வயசு. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்ப இத்தனை வருஷமா டை தான் அடிச்சு இருந்தியா? இது இல்லனா கம்பெனிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களே. ஓஹோ அது வேற இருக்கா? ஆமா. இந்த வயசுல நீங்க எப்படி காதல் கதை சொல்லுவீங்க? நான் இப்ப 16 வயசு பொண்ண காதலிக்கிறேனே. ஏய் என்னடா இது? 16 வயசு பிகரோட்டோ. அவதான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 1960லயே நான் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அப்ப டைரக்டர்கள் எல்லி சார் டங்கன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவங்க கூட ஒர்க் பண்ணீங்களா? என் கதையை சொல்லி அவங்க கிட்ட சான்ஸ் கேட்டேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமா நீங்க சொன்ன டைரக்டர் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் உயிரோடு இருக்கீங்களே எப்படி? அவங்க எல்லாம் படம் பண்ணாங்க, நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. நான் படம் பண்ணாம சாக மாட்டேன். இவ இன்னும் எத்தனை ப்ரொடியூசர்களை டார்ச்சர் பண்ண போறானோ. ஐயா உங்க கதையை முதல்ல சொல்லுங்க. என் கதையை படம் பண்ணணும்னா குறைஞ்சது 5 கோடி ரூபாய் ஆகும். உங்க பேங்க் பேலன்ஸ் காட்டுறீங்களா? முதல்ல கதையை சொல்லுங்க சார். என் கதையை கேட்டுட்டு அது பிடிக்கலன்னு என்ன வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல உள்ள லவ் சீன்கள் எல்லாம் உருவி நீங்க வேற படம் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? டேய் நம்ம சீன் ஒரு விஷயம் இவருக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு? மச்சான் எவ்வளவு ஒருத்தன் லீக் அவுட் பண்ணிருக்கான்டா. என்னடா? ஆபீஸ் பையன் மாத்தி ஆகணும். பெரியவர எங்க மேல நம்பிக்கை இருந்தா கதையை சொல்லு. இல்லையா நானே கட்டியா இது மாதிரி எத்தனை கம்பெனியை நான் பாத்திருப்பேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். நான் கதையை முடிச்சு படம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய பட்ஜெட் 5 லட்சம் தான். இப்ப 5 கோடி 500 கோடி ஆனாலும் படம் முடிக்காம விட மாட்டேன். நான் வரட்டா? கால்நடையா வரும்போதே உனக்கு இவ்வளவா? ஏய் இவங்கிட்ட என்னடா நாம கதையை கேட்கறது? ஆமாடா புது புது படமா சீரிய வாங்கி அதுல இருந்து சீனை உருவலாண்டா. இதை தாண்டா பெரிய பெரிய டைரக்டர்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணலாம். என்னப்பா சீன் ஏதாவது பிடிச்சீங்களா? பிடிச்ச மேடம். அப்படியா? என்ன சீன்? என்ன சீன்? அண்ணாமலை படம் பாத்தீங்களா மேடம்? ஹேய் தலைவர் படம் பார்க்காம இருப்பாங்களா? வந்தேன்டா பாலுக்காரு அடடா சூப்பர் படம். 10 வாட்டி பார்த்தா. அதுல என்ன? பாம்பு, ரஜினி, குஷ்பு. பாம்பு, ரஜினி, குஷ்பு. படத்துல பாத்ரூம்ல குஷ்பு மேடம் குளிக்கும் போது பாம்பு பிடிக்கிற சாக்ல ரஜினி சார் கடவுளே 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 அதானே செம்மையா ஒர்க் அவுட் ஆன. பாம்பு ரஜினி குஷ்பு, பாம்பு ரஜினி குஷ்பு, மது ஸ்னேகா பாம்பு அதானே. பாம்புக்கு எங்க போறது? பாம்பு என்னடா இது? நாம பாம்பு தானடா சொன்னோம். அதுக்கே இப்படி பயந்து ஓடுறாங்க தெரியலடா மச்சான். ஒருவேளை வேற எதையோ நினைச்சுட்டு போறாங்க போலடா. நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கைய தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல, தூங்குறப்ப வெட்டி ஒண்ணு. அப்பா என் புருஷன் மட்டும் கைய தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க.
தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ணே? பம்பாயில இருக்கிற ஃபிகர் எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்புன்னு கவ்வி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். ஓகே. நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய், ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றாங்க. அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா, இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைக்கிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். சாப்பிட்டு வர்றீங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. பெரியப்பா வாங்க. சரியா வந்தா பாய் கட்டிட்டு பரவாயில்ல வாங்க. உள்ள வணக்கம். நல்லா இருக்கியா பாட்டி? வாங்க வாங்க. வாங்க வாங்க. கண்ணாடியா ஒழுங்கா பொண்ண கட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கல, நாத்து தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முக்கியலடா. நாங்களே முக்கிக்கிட்டு இருக்க. என்ன நுழையிற? என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு நிக்கிற மாதிரி என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவனா இருந்தா என்னடா வினி வந்தான வாய் சேர்த்து உடனே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டீங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா அது பேசாத. இப்ப என்னடா கடுப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலிய முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல புள்ளகாட்ட கூடி வந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்கத மட்டும் டேய். அண்ணா முடியல தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா உன்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலட்ட சொல்றான்னு சொன்னல. சொன்னியா நீ? சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா என்ன கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். ஓ நீங்க என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க வாடா. ஊர் கடச்சவன நீ கக்குசுக்கு போற. ஊர்ல அதுக்கு பெரிய ஆசை கடுப்பு. நீ உனக்கு கக்குசா முக்கியம். கொல்ல பண்ணிடுவே உன்னை. நல்லா வசதியா பண்ணுங்க. என்ன பண்ணுங்க. என்னடா இவங்க கிட்ட குடி வந்திருக்கா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா கூட்டி வந்திருக்கா? என்ன அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு சகல வாங்க. ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். என்ன நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பணமாயிருவான். தெரியுமா உனக்கு? சகலன்னா என்ன தெரியுமா உனக்கு? சகலன்னா அக்கா தங்கச்சிய கட்டினவங்களை பிறந்தா சகல. ஆமா என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசும் இருந்தா எனக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? அடுங்க மாப்ள தூக்கம் வருது. காரைக்கால் ஃபுல்லா எழுதியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ் தான் பாக்கி. இங்க எழுதிருவோம். நம்ம வேலை முடிச்சு. எழுதிட்டியா? எழுதிட்டேன் பாஸ். ஏய் அவன் பாட்னர் கொண்டு ஊத்து. ஏய் நம்ம குறுப்புலே பணக்காரன் இவன். ஆமா பணக்காரனா? இவனை வச்சுதான் நம்ம பிசினஸே ஆரம்பிக்கிறோம்.
என்ன வச்சு பிசினஸா? எப்படி பாஸ்? பதட்டப்படாம கேளு, பொறுமையா நான் சொல்றேன். டேய் வைடா வையே. டேய் நீ எடுத்து பேசுற. ஓகே பாஸ். டேய் பார்ட்னருக்கு இன்னொரு பெக்கு போடு, நல்லா ஸ்ட்ராங்கா போடு. ஹலோ சொல்லுங்க. ஆமா நான் தான் சார் பேசுறேன். கனிகா. உங்க பேரு? சேகரா. நானா சவப்பு குஷ்பு மாதிரி இருப்பேன் சார். வாங்கல நேர்ல பேசிக்கலாம். அமௌண்டா 5000 வரும் சார். என்னது 3000 ரூபாவா சார்? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். உடனே நீங்க வந்தே ஆகணும். சவுக்கு தொப்புல தான் இருக்கேன். என்னடா ஒர்க் அவுட் ஆயிருச்சா? கரெக்ட் பண்ணிட்டோம்ல. ஏய் பார்ட்னரை கூட்டு போய் ரெடி பண்ற. வாங்க பார்ட்னர். எங்க? இது மாதிரினா என்கிட்ட கேட்க கூடாது, சொன்னா செய்யணும். போ. வாங்க பார்ட்னர். போடா. பசங்க வாயை வச்சு தேய்ச்சு நல்லா செனத்தவள மாதிரி. இந்த பாவாடை சட்டை கட்டு. சவுக்கு தோப்புல வச்சு பொம்பளை ட்ரெஸ் போட சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. என்ன பிசினஸ் தெரிஞ்சாகணும். பாரா பாஸ், நம்ம பார்ட்னருக்கு என்ன பிசினஸ் தெரிஞ்சாகணுமா? அப்படியா? இந்த வாரே வாரே வரட்டும். டேய் தல்றா. என்ன பார்ட்னர், ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? என்ன பிசினஸ் சொல்லவே இல்ல. கூலா இருங்க பார்ட்னர், வாங்க சொல்றேன். எப்படி மாட்டனாண்டா? ஒண்ணுமில்ல பார்ட்னர், நீங்க யூஸ்மின்னு எழுதி வச்சிட்டு வந்தீங்கல்ல, அத நம்பி பாத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பொம்பளையா மாறிய, நான் பணக்காரன் ஆகுறேன். நீங்க தொழிலாளி, நான் முதலாளி. எப்படி நம்ம பிசினஸ்? இது ஒரு பிசினஸ், இது ஒரு டெஸ்ட். ஒண்ணு ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாண்டா, அத வந்து கடத்திட்டியடா. 200 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து சொன்னாரு. என் புத்திய பிஞ்சு போன செருப்பால் அடிக்கணும். மறுபடிக்குமா? எனக்கு பிசினஸ் வேணாம், நான் போறேன். போ. என் செல்ல கொடு. பாஸ் பொறுமையா இருங்க பாஸ். வாரவங்கள உங்களை டச் பண்ண விட மாட்டோம். இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவோம். சும்மா இல்ல பாஸ், 5000 50,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பாஸ். பாஸ் கஸ்டமர் வந்துட்டாரு, போன் பண்ணாரு. அப்படியா? ஓகே சொல்லுங்க பாஸ். கஸ்டமர் வந்துட்டாரா? ஓகே சொல்றா. டச் பண்ண மாட்டாங்களே? சத்தியமா டச் பண்ண மாட்டாங்க பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். டேய் பாஸ கூட்டி போங்கடா. அடி செல்லக்குட்டி, பின்னாடி நிறைய அப்புறம் வச்சுக்கிறேன். என்னப்பா? ஒண்ணும் இல்ல. கணிக்காதானே? ஆமா. காசை கொடு. ஆளுங்க அந்தா பணத்தை கொடு. இந்தா. யோ 3000 ரூபாய் தான் இருக்கு. 3000 தான் பேசுனேன். யோ 5000 ரூபாயா? 3000 தான் பேசுனேன். யோ இன்னும் 2000 ரூபாய் குடியா, பிகர் சூப்பரா இருக்கியா? என்னயா நீ? 1000 ரூபாய் தான் இருக்கு. கொடுத்து தொலை. சிக்கிட்டான். பாத்தி வந்துருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. பிகர் எப்படி இருக்கு? என்னது இது? ஐயா இது பொம்பளை இல்ல. ஏய் பொம்பளைப்பா. நான் நம்ப மாட்டேன். சிரிச்சு காட்டத்தா? எனக்கு வேணாம், பணத்தை கொடு. ஆளை பாத்துட்டீல, பணம்னா இல்ல, மதியாரியா ஓடி போடா. இது பொம்பளையே இல்ல. போடா. மரியாதையா பணத்தை கொடு. வாடா. மதியாரியா ஓடி போயிரு, இல்ல அடிபட்டே போவ. இங்க வாடா. போடா. ஏய் பொம்பளைன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? இருக்கடா உங்கள. இந்தா. எப்படி நம்ம பிசினஸ் ஒரே நாள்ல 1000 ரூபாய், அது அப்படி லட்சமா மாறு.
எப்படி அம்மா பிரின்சஸ்? சும்மா சொல்லக்கூடாது. முட்டாள் நினைச்ச நீ முதலாளி ஆயிட்ட. இனிமே நீ தான் எனக்கு பாஸ். கச்ச 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 காஞ்சனா கச்ச 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 காஞ்சனா கச்ச 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 காஞ்சனா காஞ்சனா காஞ்சனா. டேய் வெல்ல எங்கடா ஓடுறீங்க? மச்சான் உங்களுக்கு விஷயம் தெரியல, சீக்கிரம் வாடா. டேய் டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. எங்கடா இவ்வளவு சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வரல இவன் வரலன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சிட்டு இருந்தா. சரி நம்மால அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாயை கெடுக்கணுமேன்னு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பரீட்சைன்னு சொன்னான். கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோடைய அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிங்கடா அவனை. நாயக கதை உண்டா பண்ணி சொல்றேன். வேற பாப்பா மர்கையா, வேற பாப்பா மர்கையா, வேற பாப்பா. ஐயோ எங்கட வெயில்ல உட்கார வச்சிட்டு நாயக கதையை உண்டா பண்ணி சொல்றேன். மச்சான் அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்கிட்டே போய் கேளு. பாவா தோராவே தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த பெத்தனாவே ஒரே அடியில தூக்கிட்டானா. என்னடா சொல்ற? அவனு பாவா அவன் சாதாரணமா 50 பேர் அடிப்பானா. கோபம் வந்தா 100 பேரை கூட அடிப்பானா. நான் அவனை பார்க்கணும், வர சொல்லு. अरे दीवानो मुझे पहचानो कहां से आया मैं हूं कौन अरे दीवानो யார் இங்க கேங் லீடர்? கேங்கும் இவர்தான், லீடரும் இவர்தான். உங்களை சமரசிம்ம ரெட்டி வர சொன்னாரு. ஏன்னா இது அவர் கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா. அது நேத்து 6 மணி வரைக்கும் 6:30 இருந்து இந்த கேங் லீடர் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. அந்த டீல் விஷயமா தான் ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு சொல்லி அங்க கூட்டு வர சொன்னாரு. ஒழுங்கா அவன் இங்க வந்து என்ன பார்த்தான்னா செய்கூலி இல்ல, ஆனா சேதாரம் உண்டு. நான் அங்க வந்தா செய்கூலியும் உண்டு, சேதாரமும் உண்டு. இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அந்த சமரசிம்மா ரெட்டியை நான் பார்க்க வரலன்னு போய் சொல்றேன். ஐயோ பாஸ், இங்க வந்ததுல இருந்து அந்த பொண்ணை பார்க்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வாய்ப்பு தேடி வருது, இதை விட்டா அப்புறம் சான்ஸே கிடைக்காது. இப்பவும் ஈகோ பாக்குறீங்க பாஸ். அந்த சமரசிம்மா ரெட்டிய இந்த கேங் லீடர் மீட் பண்ண சம்மதிச்சிட்டாருன்னு போய் சொல்றான். பாஸ் சமரசமா ரெட்டி யாருன்னு நினைச்சீங்க? யார் அந்த பையன்? அவரு 500 கொலைக்கு மேல பண்ணிருக்காரு. ஒரு 1000 ஊரை எரிச்சிருக்காரு. என்னடா 500 1000 ரூபா நோட்டை எரிச்ச மாதிரி சொல்றீங்க? அவரு ஆந்திரால பெரிய ஆளு, டானுக்கெல்லாம் டான் டான் டான். அப்படின்னா நமக்கு தண்டனை காட்டாங்க. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? பாஸ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலன்னா என்னால அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்? தமிழ்நாட்டுல வேணா நான் பெரிய டானா இருக்கலாம், ஆனா இவன் என்ன டான்னு ஒத்துக்குவானா? ஒத்துக்குவான். எப்படி? காஸ்டியூமை மாத்தினா கான்செப்டை மாத்தலாம். பாஸ் இறங்க பாஸ். மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். பாஸ் சரியான பயந்தவங்களே பாஸ். நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். ஓகே. வாங்க கேங் லீடர், உட்காருங்க. போய் ஐயா கூட்டு வந்துடுறேன். ஹலோ, உங்க பாஸ் சீக்கிரம் வர சொல்லுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா பாஸ் வெயிட்டிங் சார்ஜ் போடுவார். நான் எப்ப அப்படி சொன்னேன்? சொல்லுவீங்களோன்னு. சட்டத்தை கையில எடுத்துக்காத. ஹாய் ராக்கி, எப்போ வந்த? நானும் நீயும் மீட் பண்ணி தனியா பேசணும். எப்போ எங்கன்னு சொல்லு. என்ன விளையாடியா? எங்க வீட்டை சுத்தி ஆளுங்க
இருக்காங்க. அது எல்லாத்தையும் எங்க டான் பார்த்து பாரு. சரி, நாளைக்கு கோயிலுக்கு வரேன், அங்க வெயிட் பண்ணலாம். லவ் பாஸ். அப்பா வந்துட்டாரு. பை. சார் என்ன ஒண்ணுக்கு வருது, பாத்ரூம் எங்க இருக்கு? அப்பவே முருகா, ஒரு சின்ன பையன் பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட. ஒவ்வொருத்தருக்கும் முலாம்பழத்துக்கும் மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. நான் ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலைய ஒரே வாங்கிருவாருங்களே. முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வைய, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. அழக்கூடாது, நீ ஏன் அழுத? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கண்ணிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடு, இங்க போட்டு வா. போ. நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும். ஏரியா பிரிக்கிறதுக்கு. ஹைதராபாத் உண்டு, செகண்டராபாத் எந்து, குண்டூர் உண்டு, நெல்லூர் எந்து, கடப்பா உண்டு, மடப்பா எந்து, காக்கிநாடா உண்டு, பாவாடநாடா எந்து. ஓகேனா டீல், இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். ஓகே அண்ணையா, நம்ம கிட்ட ரவுடின்னு போய் சொல்லி ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருந்த அந்த 5 பேரை கொலை பண்ண சொன்னீங்கல்ல, அதுல 4 பேரை கொன்னாச்சான். இன்னும் ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிட்டான். ஏண்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான்? அண்ணே, அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பானா. இப்ப எதுக்கு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டீங்க? பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு, அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாஸ், அவன் உங்களை பார்த்து பயந்து ஒண்ணுக்கு போயிட்டான். எதை வச்சு சொல்ற? யூரின் ஸ்மெல்லு ஹெவியா வருது. அது அங்க இருந்து வரலடா, அப்புறம் இங்க இருந்து வருதுடா. ஐய பாஸ் உச்சா போயிட்டாரு. ஆமா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எஸ் பாஸ். டேய், ஒரிஜினல் ரவுடிங்க எவ்வளவு டிசிப்ளின்டா கிளம்பி போறாங்க, நீங்களும் அப்படி போக வேண்டியதானடா? பாஸ், உங்க தனியா விட்டு போறமே தான் பயமா இருக்கு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்கடா, போய் தொலைங்களேன்டா. பாஸ். என்ன? கால் அமுக்கு. ரெண்டு கையாலே அமுக்குடா. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஐயோ பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா பாஸ், என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. Come on my dear boys, let's go. Okay boss. பாஸா கொக்கா. என்ன
என்னடா பசங்களா வியாபாரம்லாம் எப்படா போய்கிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்குது. நிக்காம போகுதா? என்னடா என்னமோ பேதி போற மாதிரி சொல்ற? அதுவும் போகுது. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? ஆமா நம்ம கடைக்கு புதுசா ஒருத்த வேலைக்கு வந்தானே, எங்கடா அவன்? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. எப்ப வருவேன்னு சொன்னானா? ஏதோ சொல்ல. ரெண்டு பேரும் திரும்பாம எகத்தாளமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்து நிக்கிறேன் முதலாளிடா மனப்பள்ளி. இதையா பெரிய முதலாளி? இந்த கடைக்கு யாரையா முதலாளி? அவன் முதலாளி நீ முதலாளி? நீ வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குறான். அவன் வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குறான். ரெண்டு பேரும் மாறி மாறி வந்தா கன்ஃபியூஷன் ஆயிட மாட்டோம்? உங்க ரெண்டு பேர்ல யாரு முதலாளின்னு முடிவு பண்ணீங்க. அது வரல இந்த கடை எனக்கு தான் சொந்தம். எவனா வந்தா வெட்டுவேன். எது வெட்டுவியா? யார வெட்டுவேன்? வட்டிக்கு வாங்கி பணம் போட்டவனே வெட்டுவீங்க. விடு பாருங்க முதலாளி. என்ன முதலாளி இது? டேய் உன் பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா நீ எங்க வந்தப்ப? நான் இங்க தானே இருக்கேன். காலையில இருந்து உன்னை காணாம இருக்காங்க. இங்க இருக்கேன் முதலாளி. வர வர உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் போயிட்டு இருக்கு முதலாளி. கண் பார்வை போயிட்டு இருக்கா? கண்ணு ரெண்டு பளிச்சுதாங்க தெரியுது. முடி ரெண்டு தாங்க தப்பா இருக்கு. வாயில என்ன? பல்லு. அது உள்ள இல்ல இருக்கு, வெளியில என்ன ரத்தம்? வர வழியில தக்காளி சாப்பிட்ட முதலாளி. இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல முதலாளி. தலைவரே யார் அவன்? என்ன தலைவர் என்ன போய் அப்படி கேட்டீங்க? என்ன தாண்டா கேக்குற? யார் நீ? நம்ம கடை பக்கத்துல 3வது கடை இருக்குல்ல? ஆமா. 3வது கடை பக்கத்துல 4வது கடை இருக்குல்ல? ஆமா. 4வது கடை பக்கத்துல 5வது கடை இருக்குல்ல? அதான் நம்ம கடை. டேய் 5வது கடை உங்கன்னு சொல்ல வேண்டியதாடா எருமை. ஏன் இப்படி சுத்துற? உங்ககிட்ட சொல்லும்போது டீடைலா சொல்லணும் தலைவரே. என்ன உனக்கு பிரச்சனைப்பா? நம்ம தெரு முனையில மெயின் ரோட் இருக்குல்ல? என்னடா உங்க அப்பா ஆத்தா வாங்கி போட்ட மாதிரி சொல்ற? கவர்மெண்ட் ரோட்ல அது. அட உங்க ஆசைப்படி கவர்மெண்ட் ரோடவே ரெண்டு போட்டோமே. அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு வயசான கிழவி தத்தளிச்சிட்டு இருந்தது. அதே ரோட கிராஸ் பண்ண வந்த மச்சான் அது காதை புடிச்சிட்டு போய் கிராஸ் பண்ணி விட்டுருக்கான். காதை புடிச்சா? என்ன கிராஸ் பண்ணணும்னா கையத்தானடா பிடிக்கணும். காதையம் பிடிச்சான். அவன் மனசுல என்ன நினைச்சானோ அது ஒரு குத்தன்னு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சானுங்க. என்ன செஞ்சிருக்கான்? அதுக்கா போலீஸ் பிடிச்சு போகுது? உங்க தலைவர் பவர் வந்து காட்டுங்க. ஆமா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கூட்டு போய் நான் ஒரு வாங்க. முதலாளி என்ன இதுல ஏதோ உள் குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள் குத்தம் வெளி குத்தம் எந்த குத்தா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கடா. நீ போய் வேலைய பண்ண முதல்ல. போடா. ஓகே நீங்க போங்க. போங்கடா. அம்மா பஜாருக்கு என்னைக்கு தலைவனானோ அன்னையில எந்திரிச்ச கொன்னே போடுவார் ராஸ்க். எங்க இருக்க அந்த பைப்ல? எங்க அவன்? அதோ சட்டை போடாம உட்கார்ந்திருக்கல அவன் தான் நம்ம பையன் தலைவரே. இவன் தானா அவன்? ஏன்டா அறிகட்டப்பட மடப்பட சொரிப்பட போலீஸ் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா தப்புன்னு கையை உதறி விட்டு குடு குடு குடுன்னு நேரா அண்ணன் வர வேண்டியதானா? அப்படி வந்திருந்தேன்னா அதிகாரி பூரா அங்க வர சொல்லி பேசிருப்பல. அதை விட்டு கூப்பிட்டா வந்துடுறதா? ஏன்டா அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. எந்திரா வாங்க வாங்க வெளியே பண்ணலாம். ஏயோ என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? என்ன நடத்துறீங்க? ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வர்றாருன்னா அவனை பத்தி என்ன ஆகுதுன்னு எங்களை மாதிரி ஆளுகிட்ட விசாரிக்கிறது இல்லையா? எங்கேயா இன்ஸ்பெக்டர் கூப்பிடியா இருந்தாலும் யோ ஏன் அப்படி அடிவத்துல யானை மிச்ச மாதிரி கத்துற? அவன் ஓடுறாயா? எவே ஓடுறா? ஓடுறானா? அம்மையா ஓடுறா? ஓடிட்டாயா? டேய் டேய் நில்றா டேய். யோ நீ எங்க சத்தா? யார் அந்த? இவன் யாருன்னு தெரியாதியா? நேரா வந்தா இங்க இருந்தவன ஓட விட்டாயா? ஓட விட்டானா? ஐயா ஒண்ணும் பதறாதீங்க. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆள் இப்ப வந்துருவான். ஏண்டா அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க காடு மேடெல்லாம் அலைஞ்சி 3 மாசமா 30 போலீஸ் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தா அவனை ஓட விட்டுட்டு வந்துருவான சொல்ற? அப்படி என்ன அவன் பெரிய குத்தம் பண்ணிட்டான்? ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரோட் ஓரத்துல கிளவி நின்று இருந்திருக்கு. அந்த கிளவி கையை பிடிச்சு கூட்டி போனா வீக்கா இருக்குமே காதை பிடிச்சு கூட்டி போயிருக்கான். அப்படி நல்லது செஞ்ச ஒரு அப்பா இப்ப அடிச்சு உள்ள கொண்டாந்து போட்டிருக்கீங்க. நான் தெரியாம கேக்குறேன், காதை பிடிச்சு கூட்டி போனது குத்தம் எந்த சட்டத்துல எழுதி இருக்கு? காதை பிடிச்சானா? காதை பிடிக்கிற சாக்குல காதுல தந்தத்திய காதோட அத்துட்டு போயிட்டா? காதோட அத்துட்டானா? அவன் கிடைக்கிறானே இல்லையோ அந்த கேள்வியுடைய காது கிடைக்கிற வரைக்கும் உனக்கு அடிதாண்டா. குரல் மாத்தி பேசுனா நாங்க விட்டுருவோமா? ஐயோ இப்ப நான் சொல்ல கிடையாது சார். யாரா சொன்னா? தெரியலையே. நான் தான் முதலாளி. நீ எங்கடா இங்க வந்து? சும்மா முதலாளி என் பேச்சு கேட்காம வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஒன்னா அசிங்கப்படுத்துறனா? சார் என் முதலாளி யார் தெரியுமா? பர்மா பஜாருக்கு தலைவர். பர்மா பஜாருக்கு தாண்டா தலைவர். இவரு இன்னமும் பர்மாவுக்கே தலைவர் பேசுற? இதுக்கு மேலே அவர் மேல கை வச்சீங்க அதுக்கப்புறம் இங்க நான் வர மாட்டேன். வேற ஆள் தான் வருவாங்க. யாரா வருவா? அத நான் சொல்ல மாட்டேன். என் முதலாளியே சொல்ல. நானா? யாரா அது? எவனும் வர மாட்டான் முதலாளி. இத போட்டுட்டு போற. யாரு? அவர்தான் முதலாளி. அவர்னா? ஐயோ எவர்னே பாபு புராணே. யாரா வருவா? யாருன்னு தெரியலங்க. உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறானே. அதாங்க எனக்கும் தெரியல. இப்போ சொல்றேன்டா. எனக்கு அந்த கிழியோட காது கூட முக்கியம் இல்ல.
வரவன் யாருன்னு தெரியற வரைக்கும் உனக்கு காட்டி தாண்டா. சார் அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கடிச்சு வா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவாட்ட ஜாமானா? வித்த பணம் நல்லா இருக்கு. 2000 ரூபாய் இருக்குது. அது கல்லாவல நான் வச்சது இல்ல. அதான் இருக்குது. அப்ப வரவன பூரா வாங்க விடல. என்னங்க பயமா? யார் பாது? வணக்கம் மகளே. லேட்டா வந்து வணக்கமா. என்னடா பிகர கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கிட்ட வாங்க சொல்றேன். என்ன விஷயம்? ஒரு 2000 ரூபாய். டேய் என்னடா கடையில பார்ட்னர் மாதிரி கேக்குற? முதலாளி நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உண்மையிலே அசந்தறிவீங்க. 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரே மணி நேரத்துல 10000 ரூபாய் ஆக்கி காட்டுவேன். எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சரிடா நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்புங்க முதலாளி. இங்க வா இங்க பாரு. அந்த பயல தாண்டனக்காக நம்பல, நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். இப்ப நீ சொன்ன வியாபாரத்தை மட்டும் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீனா இந்த மாச சம்பளம் உனக்கு 5000. இதுல ஏதாச்சும் கிருத்திரம் பண்ண இந்த 2000 அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே முதலாளி. அப்புறம் இந்த வியாபாரம் நமக்குள்ள இருக்கட்டும். இப்ப நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை அடிச்சு கேட்டா கூட யாருக்கும் சொல்லக்கூடாதாமா. அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதா? என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு? இங்க பாரி வேலை சார் கடை. அந்த பச்சை சட்டை போட்டுக்கிற அவரை கேளுங்க. முதலாளி நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. இழுக்காம வர்ற வியாபாரத்தை பூரா எடுத்து இழுக்குது. யாராங்க பாரு? பாரி பாரி. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிக்கணும் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. கேக்குறல்ல? பாரி 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 எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. தெரியாதா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அவன் கடையில வேலை பார்க்கற லேபர். அவனை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்ல? சப்போர்ட் கொடுத்து இப்ப சொல்ல வைக்கவா? ஆனாங்கற வார்த்தை கூட வாயில வராது. என்ன ஆனா கூட சொல்ல மாட்டேன். இப்ப அம்மான்னு சொல்றா வாடா. நான் பர்மா பஜாருக்கு தலைவர். இந்த பஞ்சாய வேணாம். ஐயோ ஐயோ கடையை நோக்குறாங்க. ஐயோ அடிக்காதீங்கடா. என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயோ கடையை நோக்குறாங்க. என்ன நோக்குறாங்க? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. தெரியாவாயா? பின்னட்டும் பின்னட்டும். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எங்கேயா வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மோட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ தர்மாமீட்டரியா அது? அப்படின்னா ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? ஏமா முழுங்கிட்டனம்மா. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? ஏமா ஒரு பேஷண்டோட வாயில கொண்டாந்து ஏதாச்சும் வைக்கிறப்ப என்ன ஏதுன்னு சொல்றது இல்லையாமா? நீங்க சீக்கிரம் ஒரு மாத்து மருந்து கொடுங்கம்மா. லாக் ஆயிரப்போ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. இதை தின்னு தொலைச்சிடாத. வாயை தர. எவ்வளவு பெரிய வாய். கிழிச்ச போடா. பாட்டி பாட்டி நான் வெளிய போணும். ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். யாரையாவது கூட வர சொல்ல. அக்கா நான் வரட்டாக்கா? ஏய் போடா. இவ ஒருத்தன். ஒன்ன என் பத்திரமாத்து தங்கத்தை வெளியில கூட்டிட்டு போறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். யார் அது? பாண்டவராயன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. தேட வேண்டாம், நினைச்சாலே போதும். பாடி கூட இருப்பேன், பாட்டி பின்னாடி இருந்து வருவேன். சரியா? யூ டோன்ட் வரி. சென்னையில எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி. ஈசிஆர் ரோட்ல இருந்து பூந்தமல்லி ரோடு வரைக்கும் பூந்து வருவேன். அது மட்டுமா, யூத்துகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான அல்சா மால், சத்தியம் காம்ப்ளெக்ஸ், ஸ்பென்சர் பிளாசா, மகாபலிபுரம், முட்டுக்காடு, முட்டாத காடு, கண்ணாமப்பட்ட சுடுகாடு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு பாட்டி. பாட்டி எனக்கு வேணாம். இவன் கூட போனாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தெரியுமா? இப்ப நீ யார் கூட தான் போவ? பாட்டி நான் சிவாவோட போறேன் பாட்டி. அவங்க கூட போறதுக்கு ஒரு டிப்பர் லாரியில கொஞ்சம் இரும்ப ஏத்திக்கிட்டு டோல் கேட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கலாம். அவன் ஒத்துக்குவான் நான் கூட தெரியலையே. யாருகிட்டயும் சகஜமா பேசவே மாட்டான். இங்க வந்ததுல இருந்து என்கிட்டயே 4 வார்த்தை தான் பேசியிருக்கான். என்ன கூட ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையில வஞ்சிட்டான் பாட்டி. என்ன வஞ்சான்? சும்மா இருடா பாட்டி. நீ சொன்னா அவன் கேப்பான். ப்ளீஸ். என்னத்த நான் சொல்லி அவன் எங்க கேட்க போறான்? சிவா வரா. வந்துட்டானா? சிவா தம்பி,
ஒண்ணுமில்ல தம்பி, போன வாரம் என் மூட்டு வலிக்கு காயத்ரி மேனி தைலம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த கடையை கொஞ்சம் என் பேத்திக்கு காட்டி கொடுக்கணும். அப்புறம் அவ ஏதோ பர்ச்சேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. வந்ததுல இருந்து வெளியில எங்கேயும் போகவே இல்லை. நீங்களும் அவளுக்கு அந்த கடையை காட்டின மாதிரி இருக்கும், அவளுக்கும் பர்ச்சேஸ்க்கு போன மாதிரி இருக்கும். எனக்காக நீங்க அவளை கடைக்கு கூட்டிட்டு போன தம்பி. தம்பி, உங்க கூட வந்தா என் பேத்தி போன மாதிரியே பத்திரமா திரும்பி வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் தம்பி கேக்குறேன். பத்திரமா திரும்பி வராம பின்ன பாத்திரமா வருவா. சரி போ. பாட்டிமா உட்கார 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 உட்கார. என்னடா மூட்டு வலிக்கு ஒரு மருந்து இருக்குது. நீ வச்சிருக்கியா? நான் மட்டும் என்ன, இந்த நாடே வச்சிருக்குது. நாடே வச்சிருக்கா? என்ன விலை? 66 ரூபாய் மற்றும் உள்ளூர் வரிகள் தனி, அவ்வளவுதான். அந்த தைலத்தை எப்படா தேய்ச்சுக்கிறது? தேய்க்க கூடாது பாட்டி, உள்ளுக்குள்ள அப்படியே சாய்க்கணும். அது மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா நண்டு மாதிரி பரவி இண்டு இடுக்கு குண்டு குழி எல்லாம் போய் உள்ள இருக்க வலிக்கு வழிய காட்டி வாசக்கதவை சாத்திரும். சீக்கிரமா அந்த தைலத்தை கொஞ்சம் வாயில ஊத்துறா, வலி உயிர் போகுதுடா. ஐய க்ளோஸ் பண்ணி வாய ஓபன் பண்ணு. ஐய க்ளோஸ் பண்ணி வாய ஓபன் பண்ணு. இந்த கண்ணை திறந்துட கூடாது. லப்புல கல்ல 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 லப்புல கல்லா. டூப்ளிகேட் போல இருக்கு, உடனே ஏறுதே. பாட்டி கண்ணை தர. இப்ப எப்படி இருக்கு? அருணாச்சலம். என்ன பாட்டி திடீர்னு சாமிய கூப்பிடுற? சாமியே இல்லடா, சாமியா போன உன் தாத்தனை கூப்பிடு. செத்தப்புறமும் தாத்தா மேல பாட்டிக்கு எவ்வளவு அன்பு. ரங்கசாமி. இது யாரு பாட்டி? அவரும் ஒரு வகையில உனக்கு தாத்தன் தாண்டா. பாட்டி பலவிதமா டிராக் போட்டிருக்கேடா. இது ஒரு வித்தியாசமான ஆட்டோகிராஃப்டா. கூட்டு போடா. இந்த லிஸ்ட்ல யார் பேர்லாம் வரப்போகுதோ. போ போ. போதும் பாப்பலாம். ஏதோ குறையுதே. ஆட்டி பாக்குற ஒரு நிமிஷம் வந்து. ஏன் முகுந்து மறுபடியும் உள்ள போற? பில்டப்ல ஜெட்டி போட மறந்துட்டு இது போட்டு வந்துறேன். சீக்கிரம் வா. எங்க எங்க பாம்பு எங்க? அவசரப்படாதீங்க பாஸ். பாம்பு இங்க இல்ல பாஸ், மேல. அப்புறம் ஏன்னா இங்க கும்பலா நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாஸ். சரி வாங்க வாங்க வாங்க. பாம்பை பிடிக்க பரபரப்பா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ கடை திறப்பு விட மாதிரி கையில கேமரா வச்சு ஏன்டா நிக்கிறீங்க? பாஸ், நீங்க பாம்பு பிடிக்கிறத படம் பிடிச்சி டிஸ்கவரி சேனலுக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் பாஸ். டிஸ்கவரி சேனல்ல காசு? கேமரா அப்படியே கால்ல இருந்து வச்சு நல்லா அப்படியே பில்டப்பா வாடா. அப்படி வச்சுக்கோ. அந்த பாம்பு ரொம்ப கொடூரமான விஷயம் உள்ளதா இருக்கலாம், ரொம்ப நீளமாவும் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்க என் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் நம்பி இருக்கேன். இதோ இந்த கீரி தலையனை அந்த பாம்பு கிட்ட தலையை கீரிப்புல மாதிரி காமிச்சு அதை பயமுறுத்தணும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க, கேமரா திருப்புங்க. இதோ இருக்காரு, இவர்தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. இவர் Dress தான் சில்லற பையன் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சின்சியரான. பாத்தீங்களா, பாம்பு பிடிக்க ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. வா 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 மேல வா. ஏய் நீ வரதுக்குள்ள ஆரியா போயிரு போல இருக்கு. என்ன அது? அவனா அபிஷேக் வச்சனா க்ளோஸ் அப்லாம் வைக்காத, போதும் அந்த மூஞ்சிக்கு. இப்போ பாம்பு பிடிக்க போலாம், வாங்க. கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் திருப்பி கேமரா கமா 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 கமா. இதா செக்ரட்டரியோட பொண்ணு ஸ்னேகா. இதுக்கு நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் போயிட்டு இருக்குது. வாட் இஸ் திஸ் ஹனி? நீங்க பாம்பு பிடிக்க தானே போறீங்க, சோ மில்க் அண்ட் எக். பாம்பு நான் ஜிம்முக்கா போகுது முட்டையும் பாலையும் கொடுக்கறதுக்கு. எனியா தேங்க்ஸ், நீ என் கூட இருந்தா போதும். பாம்பு நான் எதை வேணாலும் பிடிப்பேன். கமா லெட்ஸ் கோ. டேய் 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 டேய், என் பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போற? பாம்பு பிடிக்க. பாம்பு பிடிக்கலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது. வேற எதை பிடிக்க அனுப்புவ? டேய் நீ போடி உள்ள. ஆமா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியே, ஃபயர் இன்ஜின் வந்துச்சா? வேற யாராவது ஃபோன் பண்ணாதான் வரும். அப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? டா இதுக்கு 6 அப்பளம் சாப்பிட்டாலே அஜீர்ணம் ஆகாம அபார்ட்மெண்ட்டை சுத்தி ரன்னிங் ஓடிட்டு இருப்ப. முழு பீஸா சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? போயா. அவன் வந்து அவுட் போனால, அது வரைக்கும் வெட்டி குப்பையில போட்டுரு. இப்ப டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோ, கது உடைக்க போறேன். பாஸ், இப்படி கதை உடைச்சு சாதாரணமா போய் பாம்பு பிடிச்சா டிஸ்கவரி சேனல் வாங்க மாட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஏறி கீறி தொங்கி கிங்கி அதுக்கப்புறம் பாம்பு பிடிச்சா தான் வாங்குவாங்க. பில்டப் சாட்டா? ஆமா பாஸ். சரி, அதுக்கு என்ன பண்றது? வாங்க வேற வழியா போவோம். வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா, கதை உடைச்சாவது உள்ள போய் ராதாவை காப்பாத்துப்பா. ஐயோ பூட்டாத கதவையா எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருந்த? நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தலையா. இல்லம்மா, காலு கடியில ஏதோ ஊற மாதிரி இருந்துச்சு, அதான்.
கப்பு தாங்க முடியல. கக்கூசு பைப்பு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்பு தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தாகணும். அதானே நம்ம கடமை. Come on, let's go. பொண்ணு அடக்க உறக்கமா இருந்துக்கோ. ஐயோ பிட்டு பட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கானே. ஏய் போதுமாடா உனக்கு பில்டப்பு. எங்க பாம்பு எங்க பாம்பு எங்க 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 எங்க? ஏய் ஹாய் வசந்த். ஹாய் முகுந்த். நீ என்ன பண்றீங்க? நான் பாம்பு பிடிக்க வந்தேன். நீ? நான் பொண்ணு பிடிக்க வந்தா பிடிச்சிட்டேன். நீ பாம்பை பிடி. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச விஷயம் தானே. பை தி வை பாம்பு எங்க? இதோ கீழே பாரு. இங்க எங்க? சரி உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மச்சான். பாஸ் லொகேஷனுக்கே வந்துட்டீங்களா? என்ன பாஸ் குளிச்சீங்களா? டேய் பயத்துல மூஞ்சல வேர்த்து போயிருக்குடா. தைரியமா தலைய புடிங்க பாஸ். புடிங்க. பாம்போட மூஞ்சி உனக்கு தெரியுதா? தெரியல பாஸ். அதான் கொஞ்சம் இப்படி வா. பாம்போட மூஞ்ச க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. வா 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 அப்படியே குனி. நல்லா தெரியுது பாரு. எடு எடு எடு. பாஸ் பாம்பு பேஸ் பயங்கரமா இருக்கு பாஸ். உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டு. எதுக்கு பாஸ் போட்டோ எடுக்குறீங்க? இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏரியால உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்ட வேணா, அதுக்கு தான். थैंक यू பாஸ். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். கண்ணீர் நானே வரேன். ஏய் ஒதுங்கி நில்றா. மாமியார் வீட்ல வரதட்சணை வாங்கின வண்டியை வச்சு என்ன பந்தா காட்றாம. லிஃப்ட் 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 சார். பரவாயில்லையே, 2 வீலர் கூட நிறுத்தாதீங்க செஞ்சுரியில. கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க. உங்களை பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன். தேங்க் யூ. ஏதா பாட்டு போடுங்க, டயலாக் கேட்டு போலாம். என்னடா டூரிஸ்ட் மாதிரி வந்து டெரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா இது கட்ட கட்சியில வச்சு என்ன விட்டு எங்கடா போறீங்க? புழைய முடியா? இவனுங்க யாரு புதுசா வரானுங்க? இவனுங்க யாரு டீம்? மேல் தலையெல்லாம் தப்பிச்சிருச்சு, கீழே மட்டும் மாட்டிக்கிச்சு. கீழே மாட்டிக்கிச்சா? பாத்து போட வேண்டியதானே? தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். எங்கடா ஓட பாக்குற? அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவான். இவனை ஏதாவது பண்ணணும்னே. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா. ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சரி கார்ட்டூன் மண்டையா ரசிச்சு ரசிச்சு அடிக்கிறா? பாரின் சர்க்காடா மென்டல் மேல பேசிட்டு. நாங்க தான் உங்க ஏரியால வந்து குமார போட்டோம், பதிலுக்கு நீங்க எங்க ஏரியால வந்து சேகர போட்டீங்க. இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஐயா அண்ணா, எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்பந்தம்? என்னடா எழுத்து பேசுற? சொல்றா எதுக்குடா வந்த? அண்ணன் அந்த டீம்ல ஒரு ஆளே கிடையாது. என்னடா அண்ணனை எழுத்து பேசுற? டேய் சொல்றா எதுக்குடா வந்த? ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம். இங்கிலீஷ்ல வேற எழுத்து பேசுறியா? டேய் சொல்றா எதுக்குடா வந்த? அண்ணே அதான் நான் அதுக்கு வரல. என்னடா சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணனை எழுத்து பேசிட்டு இருக்க. நாயே ஏண்டா எது பேசினாலும் எது பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்பறம் பதில் சொல்றது? நல்லா வீங்கின வெட்டுக்கிடி மாதிரி இருந்துட்டு. எதுக்குடா சிரிக்கிறான்? இல்ல உங்களை பார்த்தா அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. ஏய் குடிச்சிட்டு அந்த காட்டு போயிட்டா. ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆக்கிறானே. இவனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய டெரர்னு காட்டுறான். ஆமாண்ணே. சிஸ்டர் எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சா? நீங்க எழுதி கொடுத்த 50 டெஸ்டும் பண்ணியாச்சு டாக்டர். இசிஜி பண்ணலையே? மிஷின் ரிப்பேர் ஒண்ணுதான் டாக்டர் பண்ணல. தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமும் கூண்டு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியா தானே பெட்டுக்கு தூக்கி வந்து போடுறீங்க. இந்த வீக்கம் எப்படி வந்தது? அட்ரஸ் கொடுத்து வர வச்சேன், அடிச்சானுங்க, வந்துச்சு டாக்டர். கைரட்டி மேல தூக்குங்க, நல்ல மேல தூக்குங்க. யார் டாக்டர் இவரு? காலி பண்ற வீட்டுல பீரோ தூக்குன்ற மாதிரி தூக்குன்னு உயிர் எடுக்கிறாரு. வாய முடுங்க, அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர், அவர் சொல்றபடி செய்யுங்க. டாக்டர் இதுக்கு மேல தூக்க முடியல டாக்டர். சார் ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இவர் யார் டாக்டர்? சபரிமலைக்கு பெரிய பதில போற மாதிரி டார்ச்சோட வந்திருக்காரு. ஐ ஸ்பெஷலிஸ்ட்ங்க. ஐபால் மூமெண்டே சரியில்லை. நல்லா தானடா இருக்குது. தலையில அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என்ன டாக்டர் இவங்க என்ன வச்சு தொழில் கத்துக்கிறாங்க? சந்துரு அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 நீரோ. நம்பர் 1 நீரோவா? பாக்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. யார் டாக்டர் இவர்? பேசிட்டு போது வயிற்று பிடிச்சி அமுக்கிறாரு. பயப்படாதீங்க, நான் யூரோலஜிஸ்ட். யூரின் மோஷன்லாம் நல்லா வருதா? இப்படியே அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க போயிடுவேன். வயிறு வீங்கி இருக்கு. அது பீர் அடிச்சனால வந்து தொப்ப டாக்டர். ஒருவேளை உள்ள இருக்க ஸ்கிரீன் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்குமா? ஒரு பல்ல காணோம், ஒருவேளை முழுங்கி இருப்பாரோ? மேபி. ஒண்ணும் இல்ல டாக்டர், கல்ல முழுங்கினாலே ஜீரண வயசு, பல்லு தானே
ஃப்ரீயா விடுங்க. இல்ல சந்திரு, பல்லு பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, சிறுகுடல மாட்டிச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்துல ஹோல் போட்டு எண்டோஸ்கோப் வழியா பல்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வயித்துல ஆபரேட் பண்ணுங்க. நான் முதல்ல தலையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பிளட் கிளாட்டை கிளியர் பண்றேன். நோனோ, நான் சுத்தி வச்சு அடிக்கும்போது போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுன்னா? சுத்தியா? நோ, வயித்துல இருக்கிற பல்லு குடலை கிழிக்க வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல வயித்தை கிழிச்சு அந்த பல்ல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் டாக்டர், யாரு முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குளிக்க போட்டு பாருங்களேன். குட் ஐடியா. அவர் சொல்ற மாதிரியே குளிக்கிடுமா? யோ, என்னையா குளிக்கலான்னு ஏதோ பேண்ட் சட்டையை போட்டு வெட்டுற மாதிரி மாண்டைய வெட்டலாம், கழுத்தை வெட்டலாம், ஓட்ட போடலான்னு. உங்களெல்லாம் பார்த்தா யமலோகத்துல கொம்பு வச்சு நிக்கிறவங்க மாதிரியே இருக்குது. நான் போறேன் பண்ணிக்காம. ஏய், அடிச்சதே 5 பேர் தான்டா, ட்ரீட்மெண்ட் பார்க்க 25 பேரா? தெரு முனையில இருக்க தேன்மொழி டாக்டர் பார்த்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், நீங்க வேற சவாரி பாத்துங்கோ. பாலி இருக்கே, பழமி இருக்கே, ஈஸ்வரி ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க, இவன் என்ன பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான்? வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி, என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். தொலைக்கிறேன் குடு. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபிகான் பாய்ச்சல் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா, நல்லா தானே இருக்கு. மக்கு, என் உதடு பட்டுச்சுல, அது உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளவு பெரிய ஜமீன் ஏன் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ், ஒரு நிமிஷம். என்ன ரிமோட்டுக்கார மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான். அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யாரு ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். நானும் பாக்குறேன்,
கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே ஒரு சின்ன என்னடா நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தேரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா, இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம், நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. டேய் என்னடா பண்ற? மச்சான், சினிமாலாம் மேல பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்கல்ல, அந்த மாதிரி கண் செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான். புது கட்டா கொடுத்துருக்கான். இவ்வளவு பணம் வச்சு என்னடா பண்ண போறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டி எல்லாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்ட ஓட்டே ஆகி போச்சுடா. டேய், இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்றவன்லாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்ல வந்த பணமா இருந்தாலும் நல்ல வழியில தான் செலவு பண்ண போறோம். நீ நல்ல வழியில செலவு பண்ணு, இல்ல நாகர்கோயிலுக்கு போற வழியில செலவு பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்யற வேலையை நம்ம ரிசைன் பண்ணணும்டா. What is it? I have asked you to type liars and you have typed liars. Sorry, sir. What sorry? Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் பண்டையா. ஹலோ மச்சான், இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்டேன். டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. டேய், நீ நடுப்பக்க நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் புடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அதை நம்ம ஜேகேவும் சீனும் தான், அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. டேய் இரு, எண்டு பஞ்ச் ஒன்று சூப்பரா மாட்டிருக்கு. அது கேள, கோழி போடும் முட்டை நீதான் ஏன். நல்ல தம்பி, சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மாவு ஊத்தி அட சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மச்சான் என்ன பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டேய் காசு இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதா? சம்பாதிக்கிற மட்டும் தான் லவ் பண்ணணுமா? கஸ்டமர்ரா. எறா சாரி சார். டேய் கஸ்டமர்னு முதல்ல சொல்ல மாட்டியாடா? போடா முதல்ல எறா பேக்ல எறா. என்ன நடக்குதுங்க? சாரி சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதான். டேய் வெளி ஓகே கஸ்டமர் சீக்கிரம் ஆவட்டியா? ரெடி சார் தோ பண்ணி. தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க போனியா? 5 நிமிஷம் சார், தோ பண்ணிடுறேன் சார். டேய் காசு என்ன மச்சான் பெரிய காசு? நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் எத்தனை பேருக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அவன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு செட்டில் ஆயிட்டு இருக்கானுங்க. டெய்லி போன் பண்றானுங்க, அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணான்னு. நான் ஏன் போல? ஏன்டா போல? இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா மண்டா. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. டேய் போய் உட்கார்றா தம்பி. வர வர போக்கே சரியில்லை.
யார் நெல் தம்பி உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா, தப்பா நினைச்சுக்க. நான் பொண்ணு பார்க்க போனோம். சரி சரி மச்சான், என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் 6 மாசத்துல நான் நடத்தி காட்டுறேன்டா. ஏன் ஐயரு பதில் நீயே உட்காந்து மந்திரம் சொல்ல போறியா? எவ்வளோட செலவாகும்? ஒரு 3 லட்சம் 5 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்டா. சம்பாதிச்சு வந்து காட்டுறேன்டா. சரியானவன். என்னாச்சு நெல் தம்பி? சார் சார் ஒண்ணு இல்ல சார், மெழுகு வச்சு தச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படியே டேட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஸ்டமரா. டேய் 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 ஷட்டர் தரடா. டேய் ஷட்டர் முட்டுறடா பண்ற. டேய் எங்க மாமனார் தெரிஞ்ச எனக்கு கிஷன் ஊத்தி கொளுத்திடுவான்டா. டேய் தொலை மச்சான், சொன்னா கேளுடா, தொலைடா. டேய் உள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன பண்றான்? ஒருவேளை தூக்கு போட்டு பானோ. டேய் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் குடும்பத்தை நிறுத்தல கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லடா. பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி. ஒரே பாட்டுல நீ பணக்காரன் ஆவறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்தா இல்ல சூரியவம்ச சரத்குமாரா? டேய் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழிய பாடுறா. மச்சான், இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, இந்த டாப்பு போதுமா? நீ என்ன பண்ணும், டெய்லி இந்த வழியா ஏறி அந்த டாப்புக்கு போய் ரீடிங் நோட் பண்ணும். அதான் உன் வேலை. கை கூட ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள்ல டாப்புக்கு வந்துட்ட. கலக கலக. அண்ணா சின்ன பையன் பார்த்து எனக்கு கொஞ்சம். ஒரே நாள்ல டாப்புக்கு போன நீ தாண்டா ஆசைப்பட்ட, ஏன் பாதியில ஓடி வந்த? செட் ஆகாது மச்சான். முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கைட்றா, தாங்க முடியல. இப்ப சொல்லு, ஏன் செட் ஆகாது? மச்சான், என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து கை கால்லாம் உடைஞ்சிச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நீ பதில் சொல்லுவியா? அப்படியே வரல வெட்டிடுறேன் பார். உன்னெல்லாம் என்னடா முணுமுணுக்குற? டேய் வாழ்றா. ஏ மச்சான், சொல்லவே இல்ல. நீ எப்படா லேடிஸ்க்குலாம் முடி வெட்ட ஆரம்பிச்ச? சரி நீங்க பேசிட்டு நான் வாசல்ல உட்கார்றா. உன் கடை தானே, உட்காரு. அடிக்கடி ஞாபகப்படுத்துற என் கடைன்னு. என்னை விட என் கடையில் நீதான் அதிகமா உட்காந்துட்டு இருக்கிற. சாரி பாஸ்கர், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால் தானே இப்படி எல்லாம். ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாஸ்கர், நீங்க நல்லபடியா மாறணும் தானே அக்கா அப்படி எல்லாம் சொன்னாங்க. வேற எந்த உள்நோக்கமும். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நான் உருப்படாதவன், உதவாக்கற, துபாக்கூர் அதானே? ஆமா, பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? நல்ல தம்பி. இல்ல பாஸ்கர், நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அக்காவும் தங்கச்சி பிளான் பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப என்ன டிராமா பண்றீங்களா? 1000 தான் இருந்தாலும் அக்கா ஒரு லேடிஸ். லேடிஸ் கிட்ட நீ அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. என்னடா பேசிருக்க கூடாது? என்ன பேசிருக்க கூடாது? அன்னைக்கு காலேஜ்ல போய் பேசினல, புடிச்சிருக்கு பிடிக்கல சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்க அக்கா கிட்ட பேசு, எங்க அக்கா கிட்ட பேசு. சும்மா இதெல்லாம் டிராமாடா, தேவையில்லாம டென்ஷன். ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான், நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? இது ஏன் மேட்டர்டா? கூல் கூல் கூல். புடிச்சிருக்கு பிடிக்கல இப்ப சொல்றா. இப்ப சொல்லு. என்ன இப்ப சொல்லு. சரியான டியூப்லைட்டா இருக்கே. பிடிக்காம தான் தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம, காசு பணமே சம்பாதிக்காம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. கண்டினியூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ஏன் பாஸ்கர் நீ இப்படி புரியாம பேசுற? நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேச முடியும். ஓ மச்சான், நம்ம வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறமா அவளுங்க ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவாளுங்க. நான் சொல்ல இதெல்லாம் சும்மா டிராமாடா. கிளம்பி போ சொல்லு, காத்தாது வரட்டும். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? சந்திரியா சிஸ்டர், ஒரு நிமிஷம். என் பேச்ச கேப்பீங்கல்ல? முடியாது. அப்ப பிரதர் பேச்சு மரியாதை இல்லையா? போடா. பயங்கர டென்ஷன் ஆகுதா? வாட ஒரு பியர் சாப்பிடலாம். நீ என்ன புரிஞ்சிட்ட அளவு கூட சந்திரியாவை புரிஞ்சிட்டா? ஏன் நண்பேண்டா? மேடம் என்ன கேட்காது, தரமாட்டேன்.
அதை விடுங்க மேடம். மது அவங்க அப்பாட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன் மேடம். ஏன் ஒட்டு கேட்ட? அதெல்லாம் கெட்ட பழக்கம். ஆமா, என்ன பேசுறாங்க? மது அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பாக்க சொன்னான். வேற எதுக்கு மேடம்? கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கா? ஆமா மேடம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? கிராமத்து பொண்ணை எங்க போய் தேடுவேன்? நல்லா சொன்னீங்க. நீங்களே நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன மேடம், நீங்க ஏன் மதுக்கேத்த கிராமத்து பொண்ணா மாறக்கூடாது? ஆமாங்க, என்னால முடியுமா? முடியும் மேடம், உங்களால முடியும். நீங்க அழகா இருக்கீங்க. கிராமத்து கெட்டப்ப உங்களுக்கு லட்சணமா இருக்கும். தேங்க்யூ. உனக்குள்ள ஏதோ இருக்கு பாரு. அப்படியே உள்ள இருந்து வருது மேடம். ஐயோ அழகு ராஜா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிராமத்து பொண்ணா மாற ட்ரை பண்றேன். சரி மேடம், நீங்க கிராமத்து பொண்ணா மாறுங்க, நான் வரேன். ஏய், லட்டு போச்சு. ஏய், சரி போனா போட்டு. மது வரதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகணும். அதுக்குள்ள வந்துட்டியா மது? வாங்க மது, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. மது, என்ன மது, என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? எம்ஜிஆர், சரோஜா தேவி, சிவாஜி, பத்மினி, ஜெமினி, சாவித்ரி, அந்த வரலாறுல இந்த ஸ்னேகா இந்த மதுவுக்கும் கண்டிப்பா இடம் இருக்கு. என்ன மது பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியும் நீங்க ஏன் அழகுல மயங்கிட்டீங்கன்னு. மது, மைதிலி கூட வீட்டுல இல்ல. தாராளமா உங்க மனச திறந்து என்ன நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மது. மது, உங்க வீட்டுக்கு எப்ப நான் மகாலட்சுமியா விளக்கேத்த வருது? சொல்லுங்க மது, சொல்லுங்க. நீ என்ன பண்றீங்க? புதுசா ஒரு சீன் சொல்லலாம்னு வந்தேன். போடாங்க, சீனியை கேட்க வந்துட்டு போறா. சினேகா ரொம்ப அழகா இருக்க சினேகா. என் முதுகப்பா கூட லாய்க்கல. ஐயோ, என் டைலாக் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. நீங்களா? என்ன சினேகா, நீ அன்பா பேசி பாத்திருக்க, அழகா பேசி கூட பாத்திருக்க, இப்படி கோவமா பேசி பார்த்ததே இல்லையே. என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீங்க கோவமா பேசினா கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னது வெக்கமா? என்ன அது இல்ல மது, அந்த நாய் என்ன ஸ்னேகா, நீ இவ்வளவு குண்டா இருக்க? எந்திரி, என் கையெல்லாம் வலிக்குது. வேண்டாம் மது, நம்ம இப்படியே ஏன் மது, நம்ம பொருத்தம் நல்லா இல்லையா? அது பொருத்தமா? அதெல்லாம் நல்லாவே இல்ல. உனக்கு ஏத்த ஜோடி கிராமத்துல இருப்பான். கோவணத்தை கட்டிக்கிட்டு கையில கலப்பையை தூக்கிட்டு முன்னாடி போக, நீ கஞ்சி கலையத்தை தூக்கிட்டு ஜபர்தஸ்தா பின்னாடி போக, நீ முன்னாடி போக அவன் பின்னாடி போக, அவன் முன்னாடி போக நீ பின்னாடி போக. ஜோடி பொருத்தம் சூப்பர். விளையாடாதீங்க மது, நான் உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணேன். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க உங்க அப்பா கிட்ட போன்ல நல்ல கிராமத்து பொண்ணா பாருன்னு சொன்னது எனக்கு தெரியும். இது பாருங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் மாமனார ஊர்ல இருந்து வர சொல்லுங்க, என்ன மருமகளேன்னு கூட்டிட்டு போவாரு. ஏன் என்ன சிரிப்பு? எங்க அப்பா கிட்ட கேட்டது வீட்டுக்காரி இல்ல, வேலைக்காரி. வேலைக்காரியா? பரவாயில்ல விடுங்க. என்ன நீங்க காதலிக்கிறீங்க தானே? இல்ல. இல்லையா? எனக்கு வழி. அப்படியே நேரா போ. நேரா போனா செவிர்தா இருக்கு. முட்டிக்கோ. முட்டிக்கவா? நான் வரலையே, விட்டு தொலைங்களேன். ராக்கி, என்ன நம்பி நீ ஆந்திராவுக்கு வந்த, நானும் லவ்வ சேர்த்து வச்சிட்டேன். நம்ம 2 பேர் காம்பினேஷனுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குப்பா. என்ன நான் சொல்றது? நில்லு, போகும்போதா டிக்கெட் எடுக்கிறோம்ல. நான் தான் சொன்னேன்ல, எப்பவுமே வித்தவுட் தானே. வித்தவுட் ஒன்னும் பெருமையான விஷயம் இல்லப்பா. இப்படி நீ ஏதாவது ஏடாவிடம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் என் வெப்பனை வித்து 500 ரூபாய் தேத்தி இருக்கேன். உங்ககிட்ட ஏது வெப்பனு? என்னுடைய நோன் சேக். போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. அதான் பழக்கம் இல்லைன்னு சொன்னல, நீங்களே போய் எடுத்துக்க. பழகவே மாட்டியா டிக்கெட் எடுத்து கொடு. ஏண்டவா, வழக்கம் போல தொழில் நல்லா நடக்கணும். வேண்டாம், எங்க வச்சேன் இருக்கா? பாலாஜி சார் வாங்க. என்ன சார்? சைலன்சர்ல
சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அப்படியே பாஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைங்க. யோ இது மேல குறைக்க முடியாதுயா. சார், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. என்னையா உன் நிலைமை? நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம நான் செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நான் சேஃப்டியா போயிட்டு வந்துருவேன்ல. அதுக்கு நீ நடந்தாயா போயிட்டு வரணும். கால் ஆணி பாரு. இந்த பார், இந்த கால் ஆணி உட்கார இடத்துல மூலம் எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க அப்படிலாம் சொல்லாத. என்கிட்டயே வா. சார், நான் எவ்வளவு படம் வேணாலும் தரேன், இன்னும் கொஞ்சம் குறைங்களா? அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே. இந்தாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். ஆமா, உங்க சட்டை பேர் என்ன சார்? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே, தேன்மொழி. சைலன்சர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு ஒரு சட்டை